என் பெயர் காவ்யா. என்னுடைய ஊர் தீவட்டிப்பட்டி. நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்து 6 to 12 கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தனால எனக்கு 7.5 இருக்குது. ஸோ அதனால் நான் நீட் ட்ரை பண்ணலான்னு சேலம் ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமியில் சேர்ந்துருக்கேன். இங்கே வந்துட்டு டெய்லியும் என்சிஆர்டி பேஜஸ் படிக்க சொன்னாங்க. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணாமல் டெய்லியும் கிளாஸ் நோட்ஸ் மட்டும்தான் படித்தோம். அதனால் எங்களுக்கு அவுட்புட் வரல. அதனால் அவங்களே ஷெட்யூல் போட்டு டெய்லியும் என்சிஆர்டி பேஜஸ் படிக்க சொல்லி சொன்னாங்க. நாங்கள் படித்தோமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக டெய்லி 5 கொஷின்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க. எல்லாத்தையும் கேட்பாங்க. எங்களுக்கு என்சிஆர்டி பயாலஜி ஃபில்லப் டெஸ்ட் வைக்கிறதாக டெய்லியும் லைன் பை லைன் படிக்க சொன்னாங்க. அப்படி லைன் பை லைன் படிக்கிறதுனால எங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் ஆப்ஷன் டெஸ்ட்டில் நல்லாவே வந்தது. நெக்ஸ்ட்டு வீக்லி டெஸ்ட், யூனிட் டெஸ்ட் இதெல்லாம் எழுதிட்டு கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் வைப்பாங்க. அப்படி வைக்கிறப்போ நம்மளுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கலாம். தப்பு ஏதாவது கொஷின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணி தருவாங்க. இப்போ மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம தனியாக கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. எதுக்கு மார்க் குறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் ஒவ்வொருத்துக்காக இண்டிவிஜுவலாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் வச்சு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க மார்க்கு. எங்களுக்கு சிலபஸ் முன்னாடியே முடித்ததுனால மே மந்த் வரைக்கும் 4 ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. 4 ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மே எக்ஸாம் போவோம். அதனால நீட் பாஸ் பண்ணிடுவோம் நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.